ஜாஜில் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களாக இலங்கையில் பரவலாக பாரிய மழை அடைமழை பெய்து வருவதால் இலங்கையின் தாழ்வான சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினாலும் மண் சரிவு அனர்த்தத்தினாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கான அடிப்படை தேவைகள் அரசாங்கத்தினாலும் தனியார் நிறுவனங்களினாலும் மற்றும் தனிநபர்களினாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் இப்பொழுது காத்தான்குடி பகுதியிலிருந்து ஒரு குழு, அதாவது அரசியல் களம் எனும் வாட்ஸ்அப் குழுமத்திலிருந்து சில சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற கம்பஹா மாவட்டத்தின் மல்வானை பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். காத்தான்குடியிலிருந்து அந்த குடும்பத்தில் இருக்கின்ற சகோதரர் ஒருவரை நாங்கள் நேரடியாக அது பற்றிய தகவலுக்காக ஜாஜில் நியூஸில் தொலைபேசி மூலமாக இணைத்துக் கொள்கிறோம். அங்கிருந்து இணைந்து கொள்கிறார் அப்துல் மஜீத் முகமது ஃபார்சாத். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபார்சாத். இப்பொழுது நீங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மல்வானை பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு இருக்கின்ற அந்த பகுதி நிலவரத்தை ஆரம்பத்தில் எங்களுக்கு குறிப்பிடுங்கள். நிலவரத்தை குறிப்பாக குறிப்பிட போனால் சில பிரதேசங்கள் வெள்ள நீர்களால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகள் கூட வீடு காண முடியாத அளவு வெள்ளத்தால் மூழ்கப்பட காட்சியை அவதானிக்கிறோம். சொல்லுங்கள். நீங்கள் இப்பொழுது காத்தான்குடியிலே இருந்து எத்தனை சகோதரர்கள் இங்கு உதவிக்காக வருகை தந்திருக்கின்றீர்கள்? இந்த பணிக்காக நாங்கள் எமது குடும்பத்தினூடாக அழைப்பு கொடுத்திருந்த போதிலும் இந்த பணிக்காக பல சகோதரர்கள் எங்களுக்கு பல குடும்பங்களூடாக நிதி உதவிகளை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் இந்த பணிக்காக 9 பேர் கொண்டவர்கள் நாங்கள் இந்த களத்துக்காக வந்திருக்கிறோம். இப்பொழுது அடிப்படை தேவைகளாக நீங்கள் என்ன உதவிகளை அங்கிருக்கின்ற மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? கருதப்படுகின்ற விடயங்கள் யாவும் குறிப்பாக சமைத்த உணவு அனைத்தும் முகாம்களில் பிறகு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது அடிப்படை தேவையாக காணப்படுவது வைத்திய தேவைதான். அதை நாங்கள் ஒரு வைத்தியரை கொண்டு வந்திருக்கிறோம். அதன் மூலம் அந்த வைத்திய குறையை நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது காத்தான்குடி பிரதேசத்திலிருந்து நீங்கள் ஒரு வைத்தியரை வரவழைத்து வந்திருக்கின்றீர்கள் இல்லையா? அந்த வைத்தியனுடைய பெயரை குறிப்பிட முடியுமா? வைத்தியர் டாக்டர் நுசைத் அவர்களை நீங்கள் அழைத்து வந்திருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது குறிப்பிடுங்கள். அங்கு இப்பொழுது சமைத்த உணவுகள் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கப்படுகிறது. நீங்கள் மருத்துவ உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். இன்று காலை, அதாவது இன்று மே மாதம் 20ஆம் தேதி காலையிலிருந்து நீங்கள் அங்கு இருக்கின்றீர்கள். அங்கு இருக்கின்ற இப்பொழுது இன்றைய தினம் நீங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது காலநிலை எவ்வாறு இருக்கிறது? அங்கு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? காலையில் சற்று சீராக இருந்தது காலநிலை. அதை பிற்பாடு 12 மணி அளவில் மழை பெய்கிறது. தற்பொழுது வானம் மழைக்கான சாத்தியக்கூறு இருந்தாலும் சற்று வெயில் அடித்த வண்ணம் இருக்கிறது. இப்பொழுது வெயில், ஆனால் மாலை நேரங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கிறது இல்லையா? சாத்தியக்கூறு தென்படுகிறது. ஆமாம். அதாவது இன்று அங்கிருக்கின்ற வெள்ள நீர் வடிந்தோடி இருக்கின்ற சாத்தியங்கள் இருக்கிறதா? வடிந்தோடி கொண்டிருக்கிறதா அல்லது குறைந்து இருக்கிறதா? இவ்வாறான நிலைமைகள் இருந்ததை விட ஒரு அடி குறைந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. இப்படியே மழை பெய்யாவிட்டால் இந்த வெள்ளம் வற்றுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகத்தான் இங்கு இருக்கிறவர்களால் கருதப்படுகிறது. இப்பொழுது அடிப்படை தேவைகளான மருத்துவ உதவிகள், அதுபோல அவர்களுக்கான உணவுகள், சமைத்த உணவுகள் வழங்கப்படுகிறது. இப்பொழுது இந்த மழை நீர் வடிந்தோடிய பிறகு அங்கு இருக்கின்ற சேர்ந்திருக்கின்ற குப்பை கூலங்களை அகற்றுவதற்கான தேவைகள் இருக்கிறதா? நிச்சயமாக அவ்வாறான பாரிய தேவைதான் தற்பொழுது இங்கு இருக்கும் சகோதரர்களால் கூட பேசப்படுகிறது. அவ்வாறான உதவிகளை தான் செய்ய வேண்டும் என்று அந்த சகோதரர் கூட வேண்டுகோளை விடுக்கிறார்கள். காரணம், இங்கு இருக்கிற அனைத்து வீடுகளும் பாரிய சேதத்துக்கும் பாரிய இதுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நமது பிரதேசத்தில் இருக்கும் சகோதரர்கள் கூட இந்த பணிக்கு வந்து நிச்சயமாக இவர்களுடன் இந்த குப்பை குளங்களை சுத்தம் செய்து அவர்களின் நிலைமையை வளமைக்கு திரும்புவதற்கு உதவ வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை கூட நாங்கள் இங்கிருந்து அவர்களுக்கு விடுக்கிறோம். அதாவது உடல் ரீதியான உதவிகள் தேவைப்படும் இல்லையா? உடல் ரீதியான உதவிகள் தேவைப்படுது. அந்த வீடுகளுக்கு கூட பாடசாலையை கூட பண உதவிகளும் கூட அவர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் எனது கோரிக்கை. இப்பொழுது அதாவது அவர்களுக்கான உணவுகள், மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகிறது. வெள்ளம் வடிந்தோடிய பிறகு அதை சுத்தம் செய்யக்கூடிய உடல் உதவிகள் தேவைப்படுகிறது என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். உடல் உதவி உட்பட அதற்கான பொருளாதார, பண உதவி, கல்வி விடயம், அனைத்து விடயங்களும் அதற்காக தேவைப்படுகிறது. சரி, இந்த மாதிரியான இந்த மனிதநேய உதவி பணியில் இணைந்து கொள்ள விரும்புகின்ற சகோதரர்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும்? நிச்சயமாக இந்த விடயத்தை விடிவெளி பத்திரிகை ஆசிரியர் பைரூஸ் அவர்கள் ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். முகாம்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் விவரங்களை திரட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்று மாலை பொழுது அளவில் அந்த
பிரதேசத்தில் காத்தாங்குடி பிரதேசத்தில் சேகரிக்கப்படும் விடயங்களை எவ்வாறு கையாளுவது என்ற விடயத்தை நாங்கள் ஒரு ஒருமைப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான தொலைபேசி இலக்கங்களை கூட வழங்கியிருக்கிறோம் என்று. அந்த தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் வழங்கிவிடலாம் இப்பொழுது. நாங்கள் இந்த பதிவின் பிற்பாடு இங்கு இருக்கிற சகோதரர்களை முனைத்தவனும் அந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். சரி, நிச்சயமாக இந்த நீங்கள் பேசுகின்ற இந்த வீடியோ கிளிப்பிலே அந்த தொலைபேசி இலக்கங்கள் இணைக்கப்படும். எனவே இது தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு தந்துதவியமைக்காக ஜாஜில் நியூஸ் ஊடாக உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஃபர்ஷாத். தொடர்ந்து நீங்கள் இது பற்றிய விவரங்கள் எங்களுக்கு தந்துதவுங்கள். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அது நேரடியாக மல்வானையிலிருந்து சகோதரர் அப்துல் மஜீத் ஃபர்சாத் இணைந்து கொண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் வழங்கப்படுவது தொடர்பாக அந்த தகவலை வழங்கியிருந்தார். அவருக்கு எமது மீடியா சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.